மக்களே வணக்கம். என்றா இங்கே வார முன்னாடி வானம் அவ்வளோ அழகாக இருக்குது. டா அப்படியே இங்கே ஃபுல்லாக ஒரு மாதிரி மேகமூட்டமாக இருக்குது. இங்கே நடுவில் கேப்பு, அதுக்கு நடுவில் இந்த ரேஸ் வர்றது தென்னை மரத்து நடுவில் இருந்து பார்க்கும்போது அருமையாக இருக்குது. வாங்க, இந்த பக்கம் கருக்கல் ஏறிட்டு இருக்குதுங்க. சரி, நம்ம இந்த பாலக்கீரை அன்னைக்கு அறுவடைனே வருது. பாலக்கீரை அன்றைக்கி வேச்சம் பார்த்தீங்களா, அது வந்து கிட்டத்தட்ட இப்போ 1 மந்த்துக்கு மேலே ஆகிடுது. 1 மந்த் ஆச்சு. ஸோ வந்து இன்றைக்கி வந்து அதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலான்னு வந்திருக்கேன். நீங்கள் பாருங்கள் முன்னாடி பார்த்தீங்களா, இதுக்கு நடுவில் எங்கடா பாலக்கீரை இருக்குது நீங்கள் நினைக்கிறது எனக்கு மைண்ட் வாய்ஸில் கேட்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நடுவில் அழகாக இருக்குது பாலக்கீரை. பார்த்தீங்களா, இந்த பாத்தி ஃபுல்லாக பாலக்கீரை இருக்குது. சுற்றியும் வந்து மெயின்டெனன்ஸ் இல்லாதனால முதல்ல வந்து ஒரு 2-3 தண்ணி வந்து ஸ்ப்ரிங்க்லர் வச்சு விட்டனுங்க. அது முளைச்சது, அந்த 2 தண்ணிக்கு முளைச்சது. மிச்ச காடு பாருங்க, உழவு ஓட்டினா அப்படி இருக்குது. அதிலெல்லாம் எதுவுமே முளைக்கல. மிச்ச இந்த ஸ்ப்ரிங்க்லர் வச்ச இடத்துல மட்டும் பட்டது மட்டும் இத்தனையும் முளைச்சி வந்திருக்குது. இது வந்து கொஞ்சம் வளர்ட்டு அப்படியே பிடுங்கி வெளியே போட்டலாம், அப்போ தான் விதையை கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுன்ட்டுங்க. ஆனால் உள்ள 100 விதை இருக்குது. இப்போ 1 தான் முளைச்சிருக்கு. அது வந்து பின்னால் எப்போ வேணாலும் முளைக்கலாமுங்க. எப்படி இந்த கோயில் கலசத்துலலாம் கொண்டு போய் மேலே வச்சாங்கன்னா 12 வருஷத்துக்கு வந்து அதோட ஆயுசு இருக்குங்கிறாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து இந்த ஒரு வெஸ்பூட் செடியில் விழுந்த விதை அடுத்த 12 வருஷத்துக்கு வந்து அது மண்ணுக்குள்ளேயே தான் இருக்குது. ஒரு செடிக்கு பாருங்கள் எத்தனை விதை இருக்குது, ஒரு 100கணக்கான விதை இருக்குது. அத்தனை விதை உள்ளதாக இருக்குது. என்றைக்காக தான் முளைச்சே தான் தீரும். அது எப்படி வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது எனக்கு தெரியலிங்க. ஆனால் இந்த பாலக்கீரை ஓட்டலில் பார்த்திங்கன்னா நடுவில் இது வேறு எதுவும் பெருசாக வரலிங்க. 1-2 வந்திருக்குது. இந்த மாதிரி 1-2 வந்திருக்குதுங்க. மற்றபடிக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் வரல. இது ஒன்று. அப்புறம் நடுவில் வந்து வேறு விதமான கீரைகளும் கொஞ்சம் கொஞ்சம் முளைச்சிக்குது. ஸோ நான் நினைக்கிறேங்க, இது ரொம்ப வந்து கிட்ட போட்டேன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் ரொம்ப ரொம்ப கிட்ட இருக்குது. நடுவில் மயிலே தான் நடந்து போயிருக்க மாட்டேங்குது. இந்த இடத்துல காலை வச்சு எல்லாம் அமுந்து கிடக்குது. சரி, இதுக்கு மேலே நீ விட வேண்டாம், ஹார்வெஸ்ட் பண்ணி சப்பாத்திலேயே இதுலேயும் போட்டு செய்வோம் அப்படின்னு இன்றைக்கி வந்திருக்கிறேனுங்க. எனக்கு தெரியுதுங்க நீங்கள் நினைக்கிறது, இது வந்து என்னடா இத்தினோண்டு கை காலத்தில் இது பண்ணிட்டு இதுக்கு ஒரு வீடியோ வேறு ஓட்டுருக்குறானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது. என்ன கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஒரு முயற்சி தான். அது வந்து ஏதோ ஒரு இடத்துல ஆரம்பிக்கணும் இல்லைங்க. எல்லாருமே எடுத்தோடனேயுமே வந்து ஒன்றும் தெரியாமல் ஓப்பனாக சொன்னால் இந்த மாதிரி பாத்தி எட்டி ஒரு விதையை போட்டு அதை ஹார்வெஸ்ட்டுக்கு எடுக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் இன்றைக்கி வந்து அதை பண்ண முடியுது. அதுக்கு வந்து இதுக்கு நடுவில் கொஞ்சம் லேர்னிங்ஸ் இருக்குதுங்க. ஸ்ப்ரிங்க்லர் செட்டப் வந்து சுத்தமாக சூட் ஆகாது. ஏன்னா டைம் ஆகுது ஒன்று. இன்னொன்று வந்துட்டு தேவையில்லாத இடத்துலலாம் நிறைய படுதுங்க. அதனால் வந்துட்டு இப்போவே பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்க்லரில் கழட்டி போட்டுங்க. எங்கது இதுதான் இங்கே தான் கிடக்குது. நீங்கள் வேறு இந்த ஓஸில் வந்து ஒரு டேப்பை போட்டு விட்ட 16 mm டேப்பு. இது வச்சுட்டா இது ஒரு 2 நிமிஷத்து வேலைங்க. இது அந்த டேப்பை கழட்டி விட்டு பிடிச்சோம்னா நல்லா ப்ரெஷராக வர்றதுக்கு ஒரு 2 நிமிஷத்தில் ஃபுல் பாத்தி நம்பிடுது. அடுத்த வேலைக்கு பார்க்க போயிடுறேன். ஸ்ப்ரிங்க்லர் போட்டுவிட்டு 1/2 மணி நேரம் ஓடிட்டுருக்கணுங்க. அதை பார்க்கணும், எவ்வளோ இறங்கிக்குதுன்னு பார்க்கணும். இதெல்லாம் பெரிய நோண்டு பிடிச்ச வேலைங்க. கீழே மண்ணில் வாய்க்கிறது தான் வந்து ஈஸி. அப்புறம் இன்னொன்று வந்து மண்ணில் டேரெக்டாக பாய்க்கும்போது இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஈரம் வந்து நல்லா தங்குதுங்க. நல்லா டீப் பெனிட்ரேஷன் இருக்குது. ஸ்ப்ரிங்க்லரில் ஓடும்போது பாதி கிட்டத்தட்ட வேப்பர் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல எந்தளவுக்கு அது இதாக இருக்கணும். மேபி ஸ்மால் கிராப்ஸ்க்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்னதாக வர்றது பேபி க்ரீன்ஸ்லாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் ரூட்ஸ் டீப்பாக இருக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு தண்ணி நல்லா ஊடுருவி போனால் தான் நல்ல க்ரோத் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எதுவுமே வந்து இப்போ நான் என்னோடய வீடியோவில் பார்க்குறது எல்லாமே வந்து என்னோடய ரா அண்ட் லைவ் ரியாக்ஷன் மாதிரி தானுங்க. எதுவுமே வந்து யாரும் சொல்லி கொடுத்தது கிடையாது, எதுவும் வெரிஃபைடு கிடையாது. எனக்கு தோணுது நான் பேசுகிறேன், அவ்வளோதான். ஸோ உங்களோட ஓன் லாஜிக்கையும் யூஸ் பண்ணிக்கிங்க. சரிங்க மக்களே, இது மொத்தமாக ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ வருதுன்னு காட்டுறேன். மக்களே இங்கே பாருங்க, எப்படி ஹரியோட ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் லைஃப்லேயே வந்து ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 கைப்பிடியாச்சு. சீட்டு ஃபுல்லாக நம்பிருச்சு. ஸோ இதை இன்றைக்கி வந்து இதோடு நிறுத்திக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து இப்போது பார்த்திங்கன்னா பாதி பிடுங்கியிருக்கிறேன். இந்த ஹாஃப் வந்து பிடுங்கியிருக்கு, இன்னும் ஹாஃப் இருக்குது. இது வந்து இன்னொரு நாளைக்கு பிடிங்கிப்போம். எல்லாத்தையும் பிடிங்கி கூட வச்சோம்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும். அது வந்து இன்னும் ஆபத்தான விஷயமுங்க. ஆபத்துன்ட்டு இல்லை, தேவையில்லைன்னு நினைக்கிறேனுங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதோட இயற்கை தன்மையை வந்து கெடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் எப்போ பொரிக்கிறோமோ அதுக்கு பொரிக்கிற டைம்லேருந்து சீக்கிரமாக குக் பண்ணி சாப்பிட்டா நல்ல நியூட்ரிஷன்ஸ் வந்து ரிட்டைன் ஆகும். ஸோ கொண்டு போய் வேரில் கழுவி
2 கவரில் ஓட்டு நம்ம வீட்டுக்கு ஒன்று, அங்கே ஒய்ஃப் வீட்டுக்கு ஊருக்கு ஒன்று கொடுத்துடுவோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள் இருங்க, இங்கே வச்சு உடைக்கிறேன். கேக்கு தான் தெளிங்க வருங்க, மொறுன்னு இருக்குது, அப்படியே க்ரன்ச்சியாக இருக்குது. மேபி நான் ஃப்ரெஷ்ஷாக இப்போ பிடுங்கினதுனாலேயான்னு தெரில, பட்டு வாட்டர் வந்து நல்லா இருக்குதுங்க. நேற்று தண்ணி விட்டுருந்தேன். ஸோ அந்த மொத்தம் அந்த சிஸ்டம் ஃபுல்லாக வாட்டர் வந்து உள்ளே இருக்கனால அப்படியே மொறுன்னு கிட்டத்தட்ட ஒரு அரை முறுக்கு மாதிரி இருக்குதுங்க. பொரிக்கும் போதே டபக்குன்ட்டு முறுக்கு சவுண்டாக கேட்டுட்டு இருந்தது. ஓ தேங்க்யூ முருகா. நான் வந்து இதில் என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்கு கொஞ்சம் வச்சுட்டு அங்கே ஒய்ஃப் வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு, இதில் ஏதோ ஒரு பர்டிகுலர் டிஷ் ஏதாவது ஒன்று கொஞ்சமாக செஞ்சு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு எங்கள் தோட்டத்துலேயே வந்து சாமி இருக்குதுங்க, அந்த சாமிக்கே போய் வந்து படையல் வைக்கலான்னு வந்து தோணுச்சு. ஸோ அதையும் பண்ணுவோம். ஏன்னா முதல்ல எடுக்கிறேனுங்க, கொஞ்சம் எமோஷ்னலாக கடவுளுக்கு ஃபஸ்ட் கொடுப்போம். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நிறைய அந்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதாவது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து யாரும் வந்து யோசிக்காத சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரிலேட்டடாகவும் ஒரு எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாகவும் சப்ஜெக்ட்ஸ் ஒரு டாபிக் சூஸ் பண்ணி அதை வந்து ஒரு அண்டர் 3 மினிட்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. லகரம் வெல்னஸ் அப்படின்ட்டு இன்ஸ்டாவில் தேடினீங்கன்னா வரும். பச்சை கலரில் இப்படி லாப் போட்டிருக்கோம், பீச் கலர் பேக்ரவுண்டில். ஸோ அதில் உள்ளே போனீங்கன்னா என் ஃபேஸ் தெரியுமில்ல உங்களுக்கு. ஸோ அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு வந்து சுத்தமான நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், விளக்கெண்ணெய், 5 விதமான எண்ணெய்கள் இருக்குதுங்க. 250 மில்லி, 1/2 லிட்டர், 1 லிட்டர், 5 லிட்டர். ஸோ இதில் எந்த கான்ஃபிகரேஷனில் எந்த எண்ணெய் வேணுனாலும் ஆர்டர் பண்ணுங்கள். லகரம் வெல்னஸ் வெப்சைட்டும் வந்து லைவாக தான் வச்சுருக்கேன். அந்த வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணதுக்கும் வந்துட்டு ஒரு மெயின் காரணம் வந்துட்டு இந்த மாதிரி நேச்சுரலான ப்ராடக்ட்ஸ் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணுங்கிறதுக்காகத்தான். ஏன்னா இப்போ 1963னா இப்போ எத்தனை வருஷம் ஆச்சுங்க? அதில் ஒரு 37 வருஷம், இதில் ஒரு 26 வருஷம், 37, 57, 63. 1963லேருந்து இப்போ 63வது வருஷத்தில் வந்து மில் நடந்துகிட்ருக்குதுங்க. இந்த ஏரியாவில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். சுற்றி ஒரு 18-20 கிலோமீட்டருக்கு வந்து எங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு மட்டும் கேட்டர் பண்ணிகிட்டு இருந்தோம் இத்தனை வருஷமாக. இதுக்கு நடுவில் நிறையா மில்லெல்லாம் ஆயிருக்குதுங்க. நம்ம கஸ்டமர் அங்கே போவாங்க, அங்கேருந்து திடீர்னு நம்மக்கிட்ட ஒரு நாள் வருவாங்க. ஏன்னா நம்மளோட குவாலிட்டி அந்த மாதிரிங்க. கண்டினியூட் சப்போர்ட் வந்து இத்தனை வருஷமாக கொடுத்துக்கிறீங்க, இனிமேலும் கொடுக்கணும். இனிமேல் வந்து நான் வந்து இந்த பிஸ்னஸ்க்கு வந்து 4th ஜென்ரேஷனுங்க. எங்கள் தாத்தா, எங்கள் கொள்ளு தாத்தா, எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, நான். ஸோ இந்த ஜென்ரேஷனில் தான் வந்து சரி நம்ம இன்னும் கொஞ்சம் வைடர் ஆடியன்ஸுக்கு போகலாம் அப்படின்னு வந்து இந்த வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணம் வந்து அதுதானுங்க. வீடியோ ரெக்கார்டு தான் பார்த்து இத்தனை கதையை சொல்லி ஒரு டைம் வாங்கி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு எனக்கு அதாவது வந்து பர்சனலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் மற்றவங்க இந்த என்னோடய சோஷியல் சர்க்கிள்லேருந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக அக்கௌண்டன்ஸாக வந்து வந்தவங்க நம்ம ஆயில் வாங்கி பார்த்துட்டு திரும்ப வாங்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஆயிலோட குவாலிட்டி பிடிக்குது. அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் நாங்கள் பண்ணுறது இல்லைங்க. சல்ஃபர் இல்லாத தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் எங்கள்கிட்ட கிடைக்கும். என்றைக்கு சல்ஃபர் வைக்க மாட்டோம். எண்ணெயே இல்லைனாலும் பரவாயில்ல. கிட்டத்தட்ட போன டிசம்பர்லலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 லிட்டர் தான் பஃபரில் ஓடிட்டு இருந்துச்சுங்க. யாராவது கொண்டு வருவாங்க, கஸ்டமர் மில்லுக்கு வர்றவங்களே கஸ்டமர்ஸ் வந்து தென்னதோப்பு வச்சுருப்பாங்க, அவங்க வந்து பருப்பை கொடுத்துட்டு எண்ணெய் வாங்கிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சமாக அந்த பஃபர் ஒரு 3 லிட்டர் பஃபர்லேயே தான் ஓடிட்டு மாதம் ஃபுல்லாக. பெரிய ஆர்டர் ஒரு 5 லிட்டர் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா கொடுத்துருக்க முடியாது. தினமும் அதே மாதிரி காலையில் ஆட்டுவோம், சாயங்காலம் விற்றுரும், காலையில் ஆட்டுவோம், சாயங்காலம் விற்றுட்டு இதே மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அதே மாதிரி நல்லெண்ணெய் வந்து கருப்பெல்ல மட்டுமே ஆட்டப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய். சூரியகாந்தி எண்ணெய் வந்து யாருமே செக்கில் ஆட்டுறது இல்லைங்க. ஏன்னா விதை கிடைக்கிறது வந்து அவ்வளோ சிரமம். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் 3 மாதம் தேடி கடைசியில் மார்க்கெட்டில் வந்து போன வருஷம் வாங்கினதை விட இந்த வருஷம் கிட்டத்தட்ட 10% அதிகமாக கொடுத்து தான் வந்து அதை ப்ரொக்யூர் பண்ணி எண்ணெய் ஆட்டி கொடுக்குறேன். ஏன்னா வந்து சூரியகாந்தி எண்ணெய் வந்து ஹார்ட் பேஷண்ட்ஸ் மட்டும்தான் சாப்பிட்றாங்க எங்களோட கஸ்டமர் பேஸில். ஸோ அவங்களுக்கு வந்து அதை கண்டினியூஸாக கொடுக்கணுங்கிறது எங்களோட விருப்பமும் கூட. வேறு ஆயிலுக்கு வந்து இது இல்லாதனால மற்ற ஆயிலுக்கு ஸ்விட்ச் ஆனாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இம்பேக்ட் இருக்குங்க. ஸோ அது ஒரு காரணம். ஆமணக்கு வந்து அது ஒன்று மட்டும் நாங்கள் ஆட்டுறது இல்லைங்க, இங்கே செக்கில் ஆட்டுறதில்ல. பட் எங்களுக்கு தெரிஞ்சவங்க சுத்தமான முறையில் ஆட்டி விறகடுப்பில் காய்ச்சி கொடுக்குறாங்க. அதை வாங்கி தான் நாங்கள் ரீசேல் பண்ணுறோம். ஆமணக்கெண்ணெய், விளக்கெண்ணெய்ங்கிறது. கடலெண்ணெய் வந்து நாட்டுப்பருப்பு தான். அதெல்லாம் ஸ்டாண்டர்ட்னு வைங்க. அதில் நம்மக்கிட்ட பெரிய கண்ட்ரோல் இல்லைங்க. ஏன்னா வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஆட்டுற எல்லா செக்குமே எய்தர் அவனாசி பெல்ட்லேருந்து வாங்குவாங்க, இல்லைன்னா வடக்கு இருந்த குஜராத்லேருந்து தான் வரும். நம்ம அவனாசி பெல்ட்லேயும் வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் கிடையாது, குஜராத் பெல்ட்லேயும் கிடையாது. இருக்கிறத நல்ல முத்தாக பார்த்து பிஞ்சு பருப்பு இல்லாமல் வாங்கிட்டு வந்து, கசப்பு இல்லாத பருப்பு வாங்கிட்டு வந்து ஆட்டுறோம். ஸோ அதாங்க மக்களே.
வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள். வெப்சைட் வந்து கரண்ட்லி அண்டர் கண்டென்ட் எல்லாம் வந்து உள்ளே ஃபீட் பண்ணிகிட்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நானே தான் பண்ணுறேங்க எண்ட் டு எண்டு. ஸோ வந்து கொஞ்சம் வந்து லேக் லெஸ்டிங்காக கொஞ்சம் வந்து கண்டென்ட் ரிச்சாக இல்லாத மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. பட் ப்ராடக்ட் ரிச்சாக இருக்கும், அதோட குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸ் கிடையாது. ஆர்டர் பண்ணுங்கள், பேமெண்ட் கேட்வே எல்லாமே ஓப்பன் ஆகும். வெப்சைட்டில் வந்து அந்த ஃப்ளோவெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் கண்டென்ட்ஸு இந்த உப்பு தூவுறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மார்க்கெட்டிங்கில். ஸோ அது வந்து இன்னும் ஃப்யூச்சரில் வந்து ஆட் பண்ணிடுவேன். ஸோ ப்ராடக்ட் வாங்கி பாருங்கள். அவ்வளோதான், நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். பாய் மக்களே.